ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பிளவுஸ் கட்டிங் தான் நான் வந்து சொல்லி தர போறேன். ரொம்ப இதுல நம்ம வந்து டேப்பு யூஸ் பண்ண தேவையில்லை, அளவு பிளவுஸ் மட்டுமே போதும். நீங்க எந்த விதமான மெஷர்மெண்ட்ஸுமே இதுல கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. இது மட்டுமே வச்சு நம்ம அளவு பிளவுஸ் அது மட்டுமே வச்சு இது வந்து எப்படி போட போறோம் அப்படிங்கறத வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது 1 மீட்டர் கிளாத். இந்த 1 மீட்டர் கிளாத்தை நான் வந்து ஃபர்ஸ்ட் 2ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 4ஆ ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ண போறோம். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இது போல வந்து போட்டுடலாம். இப்போ ஃபோல்டிங் சைடு வந்து என்னோட பக்கம் இருக்குதா, என்னோட ஆப்போசிட் சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் இருக்கிற மாதிரி வந்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது லைனிங் பிளவுஸ் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு லைன் வந்து போட்டுடலாம். போட்டதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துக்கிறேன். அளவு பிளவுஸ்ல உள் பக்கம் வந்து நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இந்த பிளவுஸ்ல எந்த கரெக்ஷனும் கிடையாது, சேம் இதே அளவு தான். அதனால நம்ம அப்படியே இதே அளவே வந்து வச்சுக்க போறோம். இப்படி உள் பக்கமா திருப்பிக்கோங்க. உள் பக்கம் திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கோடு இருக்கிற லைன்ல நம்ம இது போல வந்து வச்சிடலாம். இது போல அந்த லைன்ல கரெக்டா வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க மேல நம்ம வந்து இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டிச்சிங்கான அளவையும் சேர்த்தி தான் நான் வந்து மார்க் பண்றேன். பிசுறு இருக்கிற இடத்துல நமக்கு இந்த கோடு வந்து இந்த இடத்துல இருக்குது. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட்லயும் ஃபர்ஸ்ட் கையோட சுற்றளவு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவையும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த இடம் வந்து பாத்தீங்களா, இந்த இடத்துல அப்படியே நம்ம கை விரலை வச்சுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப நம்ம குடஞ்ச பாகம் வந்து எடுக்கணும். இப்ப இந்த இடத்துக்கான சென்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி வரும். இந்த இடம் வந்து சென்டரா இருக்கும். இது ஒரு அப்ராச்மெண்ட் தான். இப்படி வச்சுட்டு இந்த பிசுரையும் பாத்தீங்க அப்படின்னா இப்படி மேல திருப்பி விட்டுட்டு நம்ம விரல் இருக்கிற இடத்துல பேக் சைட்ல நம்ம வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். அதே போல இதுக்கு அடியில நமக்கு இன்னொரு கிளாத் இருக்கும். அந்த கிளாத்தையும் எடுத்துட்டு இது போல வச்சு இது மேலேயும் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் நமக்கு பிளவுஸ்ல நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஸ்லீவுக்கு எடுக்கக்கூடிய அளவுகள். இப்ப இது ரெண்டையுமே நம்ம இது போல வந்து லைன் போட்டுட்டு அடுத்தது இதோட ஹைட் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதுல இருந்து அப்படியே நம்ம இது போல வந்து ஷேப் எடுத்து விட்டாலும் சரி, இல்ல இந்த கர்வ் ஸ்கேல வச்சு நம்ம வந்து ஷேப் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஃபர்ஸ்ட் இந்த கோடு அதுக்கப்புறம் இந்த லைன் இதெல்லாம் டச் ஆகிற மாதிரி இது போல நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த ஸ்கேல நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு கீழே வரக்கூடிய லைனையுமே நம்ம வந்து சரியா வந்து போட்டுடலாம். இப்ப இதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துறேன். இப்ப இந்த இடத்துலயும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து ரெண்டு பீஸை மட்டும் நான் தனியா எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்னதா சென்டர்ல ஒரு கட்டும், அதுக்கு அடுத்தது கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு சின்ன கட்டும் வந்து கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பிளவுஸோட பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம். அப்படியே கை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக லைன் வந்து போட்டுடலாம். ஒரு 1.25 இன்ச் அளவுல நான் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளவுஸோட ஹைட் எவ்வளவு வருதுன்னு பார்த்தலாம். இந்த ஃபர்ஸ்ட் டாட் வருது பாத்தீங்களா, பேக் சைட்ல டாட், அந்த டாட்டா கரெக்டா இது போல எடுத்து வச்சுட்டு இதோட ஹைட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்ப ரெடி அளவு ஒண்ணு, எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவு ஒண்ணு, இது ரெண்டையுமே நான் இங்க வந்து மார்க் பண்ணிடுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அந்த சென்டர் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு இந்த பிளவுஸோட சைடு வருது பாத்தீங்களா, இந்த சைடு ரெண்டுமே சைடு பிடிச்சது ரெண்டையுமே ஒண்ணா வச்சுட்டு இப்படி வந்து இதோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கழுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த கழுத்து பகுதி ரெண்டையும் இது போல ஒண்ணா இழுத்து வச்சுட்டு இந்த இதோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதுதான் வந்து அந்த பிளவுஸோட பேக் பார்ட்டோட சென்டர். இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல அளந்துடலாம். கரெக்டா இந்த கோடு வருது பாத்தீங்களா, இந்த கோடு வர இடத்துல இருந்து இங்கிருந்து நான் வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராவா ஒரு 1/4 இன்ச் மட்டும் மேல தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். அது நம்ம ஸ்டிச்சிங்கான அளவு விடுறதுக்காக. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம மார்க் பண்ண ரெண்டையும் கரெக்டா இது போல சென்டர்ல இது மாதிரி வந்து வச்சுட்டு இப்படி கை விரலை நம்ம இந்த பிளவுஸ் மேல வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இங்க இருந்து இதை வந்து கரெக்டா இழுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கும்.
நம்ம இந்த நெக் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க போய் முடிகிற இடம் வந்து இந்த கோடு வர இடத்துல வந்து சரியா இருக்கும். இப்ப நம்ம இது நெக் லைன் வைக்கும் போதே நமக்கு தெரியும் இந்த நெக் லைன் இப்படி உள்ள இழுத்து வச்சிருக்கிறோமா இல்ல வந்து ரொம்ப அகலமா வச்சிருக்கோமா கரெக்டா வச்சிருக்கோமா அப்படிங்கிறது இது போல வச்சு பார்த்ததுக்கு அப்புறமேலு சரியான அளவுல நம்ம அந்த நெக் லைனை மார்க் பண்ணிக்கலாம். இப்ப மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த இடத்த அப்படியே இப்படி நம்ம வந்து திருப்பி விட்டுறணும். திருப்பி விட்டுட்டு இந்த சென்டர் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இந்த சைட்ல நம்ம நெக்குக்கு ஸ்டிச்சிங்காக 1/4 இன்ச் அளவுல தான் நம்ம வந்து கிளாத் விடுவோம். அதனால வந்து 1/4 இன்ச் அளவுல மட்டும் கிளாத் இந்த சைட்ல விட்டுட்டு பாருங்க இந்த இடத்துல இருந்து 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த சைட்ல ஒரு 1/2 இன்ச் அளவு நம்ம வந்து பிடிப்போம் ஆம்கோல் சைடு. அதனால 1/2 இன்ச் அளவுல வந்து விட்டுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இந்த இடுப்பு பகுதியை சரியான அளவுல வந்து வச்சுக்கணும். சரியான அளவுல வச்சுட்டு இந்த கீழே இடுப்பு பகுதியில இருந்து மேலே இதுவரையும் ஆம்கோல் வரையும் ஒரு மார்க்கிங், அதாவது ஆம்கோல்ல இருந்து மேல ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கிங், இங்கேயும் வந்து ஒரு சரியான ஒரு கோடு போட்டுட்டு 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங்கான அளவையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடுறோம். இப்போ மார்க் பண்ணிட்டு ஆம்கோலோட வளைவு வந்து எடுத்துடணும். இப்போ நம்மளோட வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிளவுஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளோட விரலை இது போல 3 இடத்துல நம்ம வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா இந்த கோட்டோட நடுப்பகுதியில தான் என்னோட விரலை வந்து வைக்கிறேன். இப்படி வச்சதுக்கு அப்புறமேல அப்படியே பேக் சைடு நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். இதை திருப்பிட்டு என்னோட விரல் இருக்கிற இடத்துல பேக் சைட்ல நான் வந்து மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப 3 இடத்துல மார்க்கிங் பண்ணிட்டு இதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பிளவுஸ் வந்து போட்டது எல்லாமே சரியா இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம இதை எடுத்துட்டு நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். இப்ப இந்த பிளவுஸை நான் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கரெக்டா லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நெக் லைன் வந்து போட்டுக்கிறேன். 1/4 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ண பாத்தீங்களா அந்த இடத்துல நான் வந்து நெக் லைன் வந்து மார்க் பண்ணிட்டு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்தது இங்க இருந்து நமக்கு மார்பு சுற்றளவுல இருந்து இடுப்பு சுற்றளவுக்கு ஒரு லைனும் மார்பு சுற்றளவுல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு லைனும் 2 இன்ச்சஸ்க்கான ஒரு லைனும் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நம்ம வந்து பாக்ஸ் ஷேப் எடுத்துடலாம். இது போல பாக்ஸ் ஷேப் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம இந்த இடத்துல வந்து வளைவு வந்து கொடுத்துடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இது போல நம்ம வளைவு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம பேக் பார்ட் வந்து கட் மார்க்கிங் எல்லாமே பண்ணியாச்சு. இப்ப இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் நெக் லைன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டலாம். ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்க பேக் பார்ட் வச்சு போட்டாலும் சரி இல்ல ஃப்ரண்ட் பார்ட் அளவே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம வச்சுக்கிட்டாலும் சரி அது நம்மளோட விருப்பம் தான். ஆனா பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட் வச்சு பேக் பார்ட் வச்சு ஃப்ரண்ட் பார்ட் போடுறதா வந்து ஈஸியா இருக்கும். இது வந்து கிராஸ் கட்டிங் பிளவுஸ், அதனால வந்து நான் கிராஸ் கட்டிங்லயே வந்து இதை போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்கு இது எல்லாமே வந்து அளந்துக்கலாம். இது இங்க வருது அப்படின்னா நமக்கு நெக்லைன் வந்து எங்க வருது அப்படிங்கறத வந்து பார்த்தலாம். அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப இது போல பேக் பார்ட்டை வந்து வச்சாச்சு. வச்சதுக்கு அப்புறமேலே நம்ம ஃபுல்லா எல்லா இடத்தையுமே வந்து கவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நெக்லைன்ல இருந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சைடு இது எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இப்ப வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு அளவு போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஷோல்டரோட அளவு இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும். அதுக்காக தான் இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ஃபர்ஸ்ட் ஷோல்டர் தைக்கிறதுக்காக நம்ம வந்து 1/2 இன்ச் அளவுல வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஷோல்டர் மடிச்சு தைப்போம் இல்லைங்களா, அதை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அளவு பிளவுஸை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நெக் லைன் தான் வந்து நான் வந்து போட போறேன். கரெக்டா இந்த நெக் லைனை இந்த கோட்ல வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது போல வந்து அப்படியே கரெக்டா நெக்கை மட்டும் ஃபர்ஸ்ட் வரைஞ்சி எடுத்துடலாம். இதே அளவுல நான் நெக் லைன் ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் லைனையும் நம்ம வந்து கரெக்டா வந்து வரைஞ்சிடலாம்.
போல லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது இந்த சைட்ல நம்ம எப்பயும் போல விட்ட 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் கிட்ட இருந்து மேல வரக்கூடிய அளவு. இப்ப இந்த ஆம்கோல் கிட்டையும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம பேக் பார்ட்ல வளைவு எடுத்தோமோ அதே போல ஃப்ரண்ட் பார்ட்லயும் வளைவு வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் இந்த பட்டையில இருந்து 1/2 இன்ச் கீழே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துக்கிட்ட இதை வந்து அப்படியே ஒரு கீழே ஒரு 1/4 இன்ச் இறக்கிட்டு இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி, அதாவது ஒரு 1/2 இன்ச் அளவுல தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மேல ஒரு 1/4 இன்ச், கீழே ஒரு 1/2 இன்ச், 3/4 இன்ச் அளவுல தள்ளி மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து இந்த டாட்டோட ஃபர்ஸ்ட் டாட்டோட ஹைட் வந்து எவ்வளவுன்னு பார்த்தலாம். இந்த ஃபர்ஸ்ட் டாட் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டரோட சென்டரை வந்து மடிச்சுக்கோங்க. இப்படி மேலே இருந்து கீழே வரையும் நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போல வந்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிராஸ் மாதிரி வரும். இந்த இடத்துலயும் 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். இப்ப இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த அளவுகள் எல்லாத்தையும் இது போல வந்து ஒன்னா இணைச்சிடலாம். இது வந்து ரெண்டாவதா நம்ம எடுத்த அளவு. லைட்டா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் தான் அப்படிங்கறனால அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கழுத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா லைன் போட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா அந்த நெக் எல்லாமே வந்து நமக்கு அழகா வந்து வரும். அதுக்காக தான் இப்ப இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இதுவும் எல்லாமே கட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இப்ப ஃப்ரண்ட் பார்ட் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டி கட் பண்ணிடலாம். இது நம்ம வச்சு பார்க்க தேவையில்லை, ஏன்னா பேக் பார்ட் வச்சுதான் வந்து ஃப்ரண்ட் பார்ட் கன்வெர்ட் பண்ணோம் அப்படிங்கறதுனால வச்சு பார்க்க தேவையில்லை. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டிக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து பட்டிக்கு மார்க் பண்ணிக்க போறோம். இதுக்கு நமக்கு 2 கிளாத் தேவை அப்படிங்கிறது கிடையாது, ஏன்னா சிங்கிள் கிளாத் இருந்தாலே வந்து போதும். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனிங் கொடுத்துதான் வந்து ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கறதுனால மெயின் கிளாத் இருக்கும் இல்லைங்களா, அதனால ஒரு கிளாத் இருந்தாலே போதும். நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டிஃப்னஸ் வேணும் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் நம்ம மடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்ப இதுல நமக்கு மேல எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து விட்டுட்டு கீழே இருக்கிறத இது போல வந்து மடிச்சு விட்டுடலாம். பாத்தீங்க அப்படின்னா சரியா இந்த லைன்ல நமக்கு இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிட்டு அடுத்தது இந்த இடத்துலயும் ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இதோட வளைவு வந்து இது போல வந்து எடுத்துடலாம். கரெக்டா இந்த கோடு வர நேருக்கு நம்ம வந்து தையல் போட்டோம் அப்படின்னாவே நமக்கு சரியா இருக்கும். அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். கண்டிப்பா பிகினரா இருக்கிறவங்க கூட ஈஸியா வந்து புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு வந்து நெக் லைன் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி தான் வந்து திருப்ப போறோம். அப்புறம் இந்த கழுத்துக்கிட்ட வரக்கூடிய அளவை வந்து நம்ம வந்து இந்த கொக்கி பீஸ்க்கும் பி பீஸ்க்கும் வந்து எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து நம்ம மெயின் கிளாத்ல போட்டுடலாம். நம்ம கிட்ட பிளவுஸ் ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்கு. பிளவுஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க கத்துக்கலாம். உங்களுக்கு 2 days கிளாஸ் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 5 days கிளாஸ் வேணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். 5 days கிளாஸ்ல உங்களுக்கு என்னென்ன கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அளவு எடுத்து கட் பண்றது, மெஷர்மெண்ட் எடுத்து அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்றதும் மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்றதும் 2 மெத்தடும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மெயின் கிளாத்ல டிசைன்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால அப்படியே நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். ஒருவேளை நமக்கு பார்டர் கரை ஏதாவது வருது இல்ல டிசைன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கணும். இப்ப அது எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால நான் அப்படியே வந்து போட்டுறேன். இப்ப கரெக்டா இது எல்லாமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நமக்கு நீளமா போட்டோம் அப்படின்னா கைக்கு வந்து பத்தாது, அதனால நான் வந்து இது கொஞ்சம் அகலமா இருக்கிற மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டோட அளவை வந்து வச்சிடலாம். பேக் பார்ட், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம ஸ்லீவ் வந்து இப்படி சைட்லயும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சைட்ல நமக்கு ஃபுல்லா கவர் ஆச்சு அப்படின்னா அந்த சைட்லயும் நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது எப்படி நம்ம வந்து லைனிங் கிளாத்ல கட் பண்ணோமோ அதே போல வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன்.
இப்ப இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் ஸ்டூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப டெலிவரி வந்து கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டூல் வந்து எல்லா மிஷினுக்குமே வந்து செட் ஆகும். ஏன்னா இது வந்து பர்டிகுலரா டைலரிங் மிஷினுக்குன்னே வந்து ரெடி பண்ற ஸ்டூலு. நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். தேவைப்பட்டது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நான் இதுல ஒவ்வொரு பீசஸா எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நானு நம்ம லைனிங் கட் பண்ணதை விடவே வந்து கொஞ்சம் கிளாத் வந்து விட்டு விட்டு தான் நான் வந்து கட் பண்றேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல நம்ம வந்து பிளவுஸ் கட்டிங் வந்து இப்ப பார்த்தோம். இதோட ஈஸியான ஒரு கட்டிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட், அளவு பிளவுஸ் மட்டுமே போதும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கனாலும் ஒரு லைக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.